பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆம், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அப்படின்னா தன்னுடைய மறைவிடத்திலேயே தன்னோட கூடவே தன்னையே எப்பொழுதும் ஒரு மனிதன் அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய தேவன் ஒரு மனுஷனுக்கு கேடகமாக இருக்கிறார். அப்படின்னா சத்ரு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அல்லது எதிராளிகள் நமக்கு விரோதமாய் செய்கின்ற காரியங்களை நம்மேல் விழாதபடிக்கு தேவன் நமக்கு அரணாக பாதுகாப்பாக அவர் இருக்கிறார். சங்கீதம் 3:3 ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் அங்கே எழுத பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நமக்கு மறைவிடமாக, அதாவது பாதுகாப்பாக, கேடகமாக அவர் இருக்கிறார் என்பதை வசனங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. 12:6 சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவருடைய வார்த்தை, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன்னா அதான், அதற்கு மிஞ்சி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரோமர் 7:12 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் நமக்கு சொல்லிட்டா அதை நிறைவேற்றுகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் அப்படின்னு சொன்னால் சுத்த பொன்னிலும் அது புடமிடப்பட்டவைகளாக இருக்கிறது. அங்கே டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுகிறதற்கு மாறுதரமே கிடையாது. அப்படி நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இருக்கிற ஒரு நிலையை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை வாக்கியங்கள் நினைவுபடுத்துகிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற நேரத்தில், பலவீனப்படுகிற நேரத்தில் ஒன்றை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்பதை நீங்கள் உங்கள் நினைவிலே எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சில நேரங்களிலே மனுஷருடைய போராட்டங்கள், சத்துருடைய போராட்டங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிற வேளையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் அநேக நேரங்களிலே மனம் வெதும்பினவர்களாக, ததும்பினவர்களாக, போராடுகிறவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கல்வாரியின் அன்பை நாம் நினைக்க வேண்டும். அப்படி நாம் அவைகளை நினைக்கிற பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பாக ஒரு கவசம் போன்று நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைபடுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். செபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், ஆண்டவரே, தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நீர் கேடகமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்த்தோமே. அப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கேடகமாய் இருப்பீராக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.